பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாம். சொல்லுவோமா? சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை எங்கும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை எங்கும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோழன் போல சுமந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மோடு கூட உறவாட வந்துடுவோம். உடைய வார்த்தை சத்தியம் தகப்பனே. ஒரு கர்த்தருடைய அக்கினி வல்லமை இறங்கி வரட்டும். கட்டுகளை உடைக்கிற ஜப அக்கினி இறங்கி வரட்டும். தடைகள் உடைகிற கிருபைகளுக்காய் நின்று எழும்பி செயல்படுகிற தூமாஷின் வல்லமைகள், பெர்பத்தியானின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். மாதூரிபாலா ஷகதடபா. பிள்ளைகள் ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு, ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற பிள்ளைகள் ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் எரியட்டு, எரியட்டு இயேசுவின் நாமத்தினால. ஏறி தீபிடிச்சு எரிபாத்தே ரெபேஷை காத்து ரபாலா கதட கதட கதடபா. எதிர்ப்புகள் மடங்கடிக்கப்படட்டும். The time is near, says the Holy Spirit. காலம் இனி செல்லாது. இதோ மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களையும் தேசத்தில் வர இருக்கிற
சோதனையின் நாட்கள் வாரிக்கொண்டு போகும் என்று கதை சொல்லுகிறார். ருபூலா ஷாராபாதா டாபா டாகா டாபா. அசதியாய் இராதே, ஜாக்கிரதையாயும் வைராகியமாய் கத்தர்காய் எழும்பி நிற்க. இலோ ஷேகா டாபா காலாபா. முயற்சி செய், முயற்சி செய். ரிபேலா காதாலாபா. ஆவியானவர் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ரேபா காலாபா. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் தாமே கொடியேத்துவேன் என்று சொல்லுகிறார். யூத ராஜசிங்கம் அவர் கர்ஜிக்கிறார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. சாத்தானை காலின் கீழே நசுக்கிற கிருபை தாரும், கிருபை தாருமா தேரே பெலிபா ருபாலா ஷபரகதடகதடகதடகதடகதடா. Thank you, Holy Spirit. படைகள் உடையிடுங்கள். Jesus name we pray. Amen. நாட்கள்ல ரொம்ப வல்லமையா பிசாசு செயல்படுகிறத ஆவியில உணர். அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் அந்த பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். உடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும். பிசாசை ஜெயிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்கு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம். Give me a sec. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய யுத்தம் பத்தி போட்டிருக்கு இல்லையா? இந்த இடத்துல எபேசியர் 13வது 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அவைகள்னா எவைகள்? 12வது வசனத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவன் இந்த ஓட்டத்துல, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல, இந்த விசுவாச ஓட்டத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:6 பவுல் அதை தான் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன். ஐ ஃபைட் a good fight. அல்லேலூயா. நல்ல போராட்டம். ஆமென் சொல்லாமா? இட் இஸ் a good fight. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயம் நமதே. அல்லேலூயா. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க, அந்த மேட்ச் குட் மேட்ச் அப்படின்னு எப்படி சொல்வீங்க? எப்ப இந்தியா வின் பண்ணுதோ அப்பதான் குட் மேட்ச். அல்லேலூயா. இல்லைன்னா அது பேட் மேட்ச். கரெக்டா இல்லையா? அப்போ நல்ல போராட்டம் என்பது என்ன? நீங்க போராடும் போது கர்த்தர் சொல்லுவா, ஜெயம் உனது, ஜெயம் நமது. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தைகளை தெளிவா திட்டமா கவனிங்க. ஆமென். ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில செயல்படும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நான் ஆவியானவர் அதன்படி, ஆவியானவர் அதை ஏவி செயல்படுத்துகிறார் இல்லையா? அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுதான் நடக்கும். அப்ப நீங்க கேட்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஒருவேளை என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டேக் நோட்ஸ் இல்லையா? ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. அல்லேலூயா. எப்ப முடியும் அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு நிர்விசாரமான ஒரு எண்ணத்துக்குள்ள போகாதீங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியங்களை அவர் பேசியே தீர்வார். அல்லேலூயா. இப்ப நீங்க உங்க ஜபத்தில் பலப்படவும், தேவனுடைய வார்த்தையில் பலப்படவும் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஐக்கியத்தை, இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நீங்க நான் யோசிச்சது உண்டு. என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல தினந்தோறும் பைபிள் ஸ்டடிக்கு போவேன், இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யாராவது வசனம் எனக்கு சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 years. அந்த நேரங்கள்ல தான் கர்த்தர் என்னை வணைஞ்சாரு. அநேக வார்த்தைகளை அவருடைய சமூகத்துல போய் நான் பெற்றுக்கொண்டேன். யாராவது எனக்கு பைபிள் வசனங்களை, இந்த வசனத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா, இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? நிறைய நேரங்கள்ல
யோசிச்சது உண்டு. அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், கர்த்தாவே என்னை நீர் உருவாக்குவீர் என்றால் நான் இப்படிப்பட்ட தேவையில் இருக்கிற நபர்களுக்கு சத்தியத்தை இலவசமா சொல்லுவேன், காசுக்கு சொல்ல மாட்டோமா அப்படின்னு விஷயம். அல்லேலூயா. ஆமென். யாருகிட்டயும் சத்தியத்தை கேட்கறதுக்காக காசு வாங்கக்கூடாது அப்படின்ற இந்த உறுதியான ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். அல்லேலூயா. ஆமென். அதாவது இந்த செலவாகுது அந்த செலவாகுதுன்னு சொல்லாம, கர்த்தாவே என் தேவைகளை நீங்களே சந்திங்க, என் ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் நீங்களே சந்திங்க, நான் உமக்காய் ஓடுவேன், உங்களுடைய வார்த்தையை விதைப்பேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார். ஆசாரியனுடைய உதடுகள்ல வேதத்தை தேடுவாங்கன்னு மல்கியா 2:6-7 ஒரு வசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய பேர் உன் வாயில வேதத்தை தேடுவாங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. பெருமைக்கு சொல்ல, கர்த்தருடைய கிருபை. நீங்க அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா உங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அல்லேலூயா. சமூகத்துல உட்கார்ந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும். உங்களுடைய அழைப்பை நீங்க பெற்றுக்கொள்ளும். அவர் சமூகத்துல நீங்க உட்காராமல் இருக்கும்போது உங்க அழைப்பை குறித்ததான, உங்க தரிசனத்தை குறித்ததான அந்த உணர்வை நீங்க இழந்துருவீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. You will lose the conviction that you have on your vision, on your calling. You will lose the vision and the calling. அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூக பழக்கம் உங்களுக்கு இல்லாதது நிமித்தம் அதை நீங்கள் இழந்து போவீங்க. தேவன் தான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, தேவன் தான் உங்களுக்கு விஷன் கொடுத்தாரு, தேவன் தான் உங்களுக்கு அழைப்பை கொடுத்தாரு. நீங்க தேவனோடு உறவாடலன்னா அழைப்பை மறந்துடுவீங்க, தரிசனத்தை மறந்துடுவீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து போவீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், அல்ல தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3 ஒரு வசனம் இருக்குல்ல. இப்ப தேவகுமாரன் வெளிப்பட்டது எதுக்காக? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. அவர் வாழ்க்கையில பாருங்க, பிசாசின் கிரியைகளை அழிப்பதுதான் அவருடைய டார்கெட்டா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய டார்கெட்டும் அதுவா இருக்கும். ஆமென். பிசாசு நம்ம தேசத்துல செயல்படக்கூடாது, பட்டணங்கள்ல நகரங்கள்ல செயல்படக்கூடாது, என் வீட்டுல செயல்படக்கூடாது, என் சர்ச்சில் செயல்படக்கூடாது. உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரபாலா ஷாக்கா தூலாபாகதலா. எனக்குள்ள செயல்படக்கூடாது பிசாசு. ஆமென். என்னை சுற்றி இருக்கிறவர்களோடு பிசாசு செயல்படக்கூடாது. அவனை எதிர்த்து நிற்கணும். உங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல ஒரு காரியத்தை நீங்க ஷாரா செய்யணும். யூ மஸ்ட் be against any spiritual force or any evil spiritual force. Hallelujah. Amen. இயேசுடைய வாழ்நாட்டுல ஒரு காரியத்தை நான் காட்டுறவங்களுக்கு மத்தேயு 16வது அதிகாரம். மத்தேயு, இது ரொம்ப தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச பேசேஜ், நிறைய பேர் இதுல பேசியிருப்பாங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இயேசு அவருடைய சித்தம், அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அழகவனிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணும்படிக்கு அழைத்திருக்கார். இயேசுவ ஒரு காரியத்தை பண்ணும்படிக்கு இந்த பூலோகத்துக்கு கர்த்தர் அனுப்பினார், தேவன் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லாம. ஆமென். 21வது வருஷம் 16வது அதிகாரம் 21வது வருஷம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரராலும் பல பாடுகள் பட்டு பாடுபடுறது, கொலை உண்டு, கொலை பண்ணப்படுறது, 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சொல்ல முடிக்கல, சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், நல்ல கவனிங்க, சில பேர், சில நபர்கள், சில சூழ்நிலைகள், சில நேரத்துல பிசாசே உங்களுக்கு விரோதமா வந்து நிக்கலாம். நின்னு என்ன தெரியுமா சொல்லுவான்? வாசிங்க. ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாது. என்ன சொல்றான்? இது உமக்கு நேரிடக்கூடாது. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்காதபடிக்கு, அது நேரிடாதபடிக்கு தடுக்கிற சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்களை இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை முதல்ல என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இயேசு என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை
who is used by Satan in your life. Hallelujah. Amen. அமேன் சொல்லாமா? உங்களுக்கு நெருங்கின நபர்களா இருப்பாங்க. அவர்கள் சில நேரத்துல சில காரியங்களுக்கு பிசாசுக்கு தன்னை வித்து போடுகிறது நிமித்தம், பிசாசன் கிரியைகள் அவர்களுக்குள் இருக்கிறது நிமித்தம், மாம்சீக கிரியைகளுக்கு தங்களை சில நேரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம், they are not possessed by demons, but they are sometimes get attacked or used by demons. நல்லா கவனிங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஆனா சில பேரை பிசாசு தன்னுடைய காரியத்துக்காக பயன்படுத்திடுவான். அவர்கள் வஞ்சகத்துக்குள் போய் அவர்கள் வழி விலகி போகிறது மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய அழைப்பில் இருந்து கர்த்தர் நமக்கு நியமித்த சித்தத்திலிருந்து ஓட்டத்திலிருந்து நம்மை வழி விலக பண்ண முயற்சி செய்வார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? அது உங்க பிள்ளையா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஊழியத்துல உங்களுடைய நெருங்கின சக ஊழியக்காரர்களா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையா இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு சொல்றாரு, இயேசுவே அல்லது ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்களேன், எவ்வளவு தைரியம்! இயேசுவை கடிந்து கொள்றாராம் நம்பால். அல்லேலூயா. பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்குகிறான். அவரோ, எல்லாரும் சொல்லுங்க, அவரோ, ஆமென், பட் ஜீசஸ், அவரோ திரும்பி பேதுருவையே பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஃப்ரெண்டா பேசுவாங்க, ஆனா சர்ப்பம் பேசிங்க. சரிங்க. அல்லேலூயா. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆதாம் கூடவே இருந்தா ஏவாள். சர்ப்பம் பேசினதை கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் ஆதாமையும் ஏவாள் வஞ்சித்து விட்டாள். அல்லேலூயா. You have to be very, very careful. ஏவாளாய் மாறாதிருங்கள். ஆமென். உங்க அழைப்பையும் நீங்க விட்டுட்டு மத்தவங்க அழைப்பையும் மாத்திரக்கூடாது. அல்லேலூயா. ஆதாம கர்த்தர் ஆசீர்வதித்து சொன்ன அவனுடைய அழைப்பு என்ன தெரியுமா? அவன் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவன் ஆளுகை செய்யணும். அவன் பூமியில இருக்க சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும் ஆளுகை செய்வீர்களாக ஆதியாகமம் 1:26 கத்து சொல்லுகிறார். ஆனால் நிலைமை பாத்தீங்களா? ஆதாம் வியாதியினால் ஆளுகை செய்யப்பட்டான், வேலையினால் ஆளுகை செய்யப்பட்டான். சாபம் மனிதர்களை பிடித்தது. அவன் விதைச்சா முள்ளும் குறுக்கும் தேசம் விளைவிக்கும். ஏன் தேசம் சபிக்கப்பட்டுச்சு? ஆளுகை செய்ய பிறந்தவன் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டான். இதுல ரோமர் 5 நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 3 வாசிங்க. சரி, ரோமர் ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. ஆதாமையும் ஆண்டு கொண்டுச்சு. பாவம், மரணம் ஆதாம் ஆண்டு கொண்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் இல்லாத பாவங்களை உடைய நம்மையும் அது ஆண்டு கொண்டது. புரியுதா? சின்ன பாவம் செஞ்சாலும் பாவம் ஆளுகை செய்தது, மரணம் ஆளுகை செய்தது. ஆள பிறந்த ஆதாம் ஆளுகைக்குட்பட்டான், அடிமைத்தனம் எடுத்துட்டான், அடிமையா மாறிட்டான். இப்போ ஆளுகைக்கு சொந்தக்காரராகி இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்தார் கல்வாரி சிலுவையில். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம்.
அடிமைத்தனத்தை எடுத்து விடுதலை பண்ண இயேசுவை நோக்கி ஓடணும், இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். பேதுரு இயேசுவை பார்த்து, இது உமக்கு நேரிடக்கூடாது, இந்த சித்தம் பிதாவின் சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான். ஐடென்டிஃபை டீமன் இன் யுவர் சிச்சுவேஷன். அல்லேலூயா. பிசாசை கண்டறிய எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்க சித்தத்தை நீங்கள் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா என்னை எதுக்காக இந்த உலகத்துல படைச்சி, என்ன நோக்கத்துக்காக? நான் சொல்லுவேன், ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், உங்களை கடைசி கால சந்ததியாக, இந்த சந்ததிகளை பிறப்பிக்கிறவர்களாக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். வர இருக்கிற இழுப்புதல்ல உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டம் பெருசு. எலியாவே, ஆவிக்குரிய ஓட்டம் பெருசு. ஆவிக்குரிய ஓட்டத்துல நீ பிசாசை எதிர்த்து பாருங்க. இயேசு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போல, he stood against Satan. அல்லேலூயா. வாழ்க்கையில சில தப்பான எண்ணங்கள், ஒரு சிந்தனைகளை செயல்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதை கடிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. இங்க கடிஞ்சு கொள்றது பாருங்க. இயேசு, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்க. பாருங்க, இடரல். ஓடும் போது நடுவுல ஒரு இடரல் வந்துச்சுன்னா இடறி விழுவாங்க, பாத்திருக்கீங்களா? இடரல். சாத்தான் இடரல்களை கொண்டு வருவான். அவனே ஒரு இடரல் தான் இல்லையா? இடர பண்ணுவான், ஓட்டத்தை தடை பண்ணுவான், விழ தள்ளுவான். அவங்கள புரியுதா? விழுந்து போ, விழ தள்ளுவான், இடரலை கொண்டு வருவான். ஆனா பாருங்க, பேசும்போது பாருங்க பாசமா இருக்கு. ஏவாள் கிட்ட சர்ப்பம் பேசும்போது எப்படி இருந்துச்சு? கர்த்தர் எப்படி சொல்லிட்டாரா, நீங்க தேவனை போல இருப்பீங்க தெரியுமா, உங்க கண்ணு திறக்கப்படும் தெரியுமா, நீங்க தேவனை போல மாறிடுவீங்க, எல்லாமே உங்க ஆளுகைக்குள்ள வந்துரும். பா ரஞ்சிக்கிறாள். அல்லேலூயா. அதை எதிர்த்து நில், அப்பொழுது ஓடி போவான். அவன் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வாசிங்க. இங்க மத்தேயு 16:23, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ரிபாலா ஷேகாதாடாபா. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் மகனே, மகளே. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. கர்த்தாவே, நான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாம. I have to think about the things of God. I have to always think about the things of God. கைகளை ஊத்தி அல்லேலூயா. ஆமென். உலகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாது, மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாது. யாராவது ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாங்கன்னா, ஐயோ ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றான், ஹெல்த் எல்லாம் வேணா போகும். உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீர்கள், மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீங்க. ஊழியம் செய்யறதுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்தா, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டான். ஆமா, அந்த பையன் சொல்லாதீங்க. பரலோகத்துல ட்ரெஷர்ஸ் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சில பேர் ஊழியத்துல அப்படி ஓடுவாங்க பாருங்க. அவங்க ஹெல்த்தை பாக்குறது இல்ல, அவங்க வேலையை பாக்குறது இல்ல, குழந்தைய பாக்குறது இல்ல, ஒய்ஃபை பாக்குறது இல்ல, அவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க. இப்படி இல்லாம ஊழியம் செய்வாங்க. கர்த்தர் இப்படி ஊழியம் செய்ய சொல்லுவாரா? மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். கர்த்தர் ஆபிரகாமை ஈசாக்க பலியிடுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அன்னாள் சாமுவேலை தனக்காக தீர்க்கதரிசியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? புதுசா இருக்கு பைபிளு, புதுசாதான் இருக்கு. You don't understand the God. Come to the real understanding of God. உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன் ஆவிக்குரிய அழைப்பு, உன் மாம்சத்திற்குரிய எந்த காரியத்தை விட பெரிதானது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் சாமுவேலை கொடுக்கலன்னா சாமுவேலை பிசாசு பயன்படுத்திடுவான். புரியுதா இல்லையா? ஒரு நல்ல தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களை திருப்புகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி பிறந்திருக்க மாட்டான். பிறந்திருந்தா அவன் வேற மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருப்பான். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்ததின் நோக்கம் என்ன?
அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்கு கொடுக்கணும் என்பதற்காக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில அடைபட்டிருக்கிற சில காரியங்களை கர்த்தர் அடைத்திருக்கிற காரணம் என்ன? அதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கைகளை ஊத்தி சொல்லாமா? ஆமென். You are not giving that to God. You are not giving that to God. புரியுதா? வாழ்க்கையில நீங்க கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கலாம். தடை வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு வேலை ஸ்தலத்துல உயர்வு இல்ல, தடை வந்துகிட்டே இருக்கு. யூ ஹாவ் நாட் சரண்டர்ட் இட் ப்ராப்பர்லி டு காட். யார்கிட்டயும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜூம் மீட்டிங்லயோ அல்லது யூடியூப்லயோ ஒருவேளை நீங்க என்ன கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தடையா இருக்கிறது என்றால் அதை நீங்கள் இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். நாயின் ஒரு விதவை தன்னுடைய மகன் பாடையில் போய் கொண்டிருக்கிறான். அந்த பாடையை கர்த்தர் போய் தொடறான். தொட்ட பிறகு அவன் உயிர்த்தெழுப்பப்படுறான். சொல்லுது, அவனை இயேசு அந்த பெண்ணிடம், கைம்பெண்ணிடம் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளையின் தாயிடம் இயேசு அந்த மகனை, வாலிப மகனை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு அர்த்தம், இவன் முதல்ல அந்த பாடையை இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா. இந்த நாயினோர் விதவை முதல்ல தன்னுடைய வாலிப மகனுக்கு இயேசு ஒப்பு கொடுத்திருக்கா. ஆனால்தான் அவனை குணமாக்கி ரட்சித்து மறுபடியும் என்ன பண்றாரு? அவகையில கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாடுல ஒப்பு கொடுக்காத காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உன் பிள்ளை, உன் மனைவி, உன்னுடைய மகன், உன்னுடைய கணவன், உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, எல்லாரையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் போது அவர்கள் வசனத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்து பவுலும் சீலாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனார்கள். கிருபைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனார்கள். அவர்களை கிருபைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களை வசனத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பாத்தீங்களா? ஆமென். உங்களை நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? வசனத்தை நான் செய்வேன், செய்து முடிப்பேன், என்னென்ன வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன், ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. மனிதனுக்கு ஏற்றவைகளையே நீ சிந்திக்கிறாய் என்று கர்த்தர் உங்கள் பேரில் குறையாய் சொல்லுகிறார். மனுஷனை குறிச்சே யோசிக்கிறார், மனுஷனின் காரியங்களையே சிந்திக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற மனிதர்கள் இல்லையே. அல்லேலூயா. 24வது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப பாருங்க, 23வது வசனத்துக்கும் 24வது வசனத்துக்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இயேசு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன்னு சொல்லிட்டு போயிடுறாருன்னு நினைக்கிறோம். அதான் கிடையாது. பி வெரி கேர்ஃபுல். You have to discern what Jesus is telling. ஒரு பேசேஜ், ஒரு வசனத்துக்கு அப்புறம் இன்னொரு வசனம் ஏன் வருதுன்றது யோசிங்க. ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அப்புறம் ஏன் இந்த வசனம் வருது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அப்புறம் ஏன் இந்த வசனம், இந்த சாப்டருக்கு அப்புறம் ஏன் இந்த சாப்டர் ஓபன் ஆகுது யோசிங்க. அல்லேலூயா. ஆவியானவர் பேசுவார். ஒவ்வொன்றுக்கும் வசனத்துல ஒரு உறுப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. ஈவன் a dot speaks the word of God. Hallelujah. Even a strokes speaks the word of God. Hallelujah. இப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கணும், மாம்சத்துக்கு ஏற்றவைகளை, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்க கூடாதுன்னா நான் ஒரு காரியத்தை பண்ணணும். அதுதான் 24வது வருஷம். தன்னை தான் வெறுத்து. எல்லாரும் சொல்லுங்க, என்னை நான் வெறுக்க வேண்டும். Hallelujah. I must hate myself. Hallelujah. அப்படின்னா தற்கொலை ஆவியா பேசல நான். புரியுதா? தற்கொலை எண்ணங்களை கொண்டு பேசுற ஆட்களை போல பேசுற. இப்பொழுது நீங்க வாழ்கிற இந்த மனுஷனுக்குரிய உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை, உங்க சுய ஆசை, உங்க சிற்றின்பங்களுக்கு உங்களை நீங்க வித்து போடுறீங்களே, அந்த எண்ணங்களை, உங்க சுயத்தை நீங்க சாகடிக்கணும். You must hate yourself. Hallelujah. Prayer brings that self-denial in your life. Hallelujah. வாழ்க்கையில நீங்க சுயத்தை சாகடிக்கணும்னா
நீங்க ஜபம் பண்ணுகிறவர்கள் தான். அல்லேலூயா. ரொம்ப நாள் கழிச்சு நான் கத்துக்கொண்டேன். சுயத்தை சாகடின்னு பைபிள்ல போட்டிருக்கேன். எப்படிதான் சுயத்தை சாகடிக்கிறது? தினந்தோறும் கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தினந்தோறும் சிலுவையில் அறையணும். தினந்தோறும் கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல, பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மரித்தேன், நான் செத்து போயிட்டேன், எனக்குள் தேவனே பிழைத்திருக்கிறார். எப்படி சொல்றாரு? எப்படி அது? அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் புது சிருஷ்டியா இருக்கேன். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, ஜபிக்கிற மனிதன் புது சிருஷ்டியா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வாசிச்சீங்கன்னா, உன் ஜீவனை ரட்சிக்க நீ விரும்பினால் அதை இழந்து போவாய். இப்போ இயேசுவை பார்த்து நீங்க ஜீவனை கொடுத்துடாதீங்க. இயேசுவே பேதுரு சொல்றாருல, ஜீவனை நீங்க கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது, உங்களுக்கு அப்படி நேரிடக்கூடாது. நீங்க சிலுவையில உங்க ஒப்பு கொடுக்காதீங்க, உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு கடிந்து கொள்றான். அதுக்காக தான் ரிப்ளை பண்றாரு இயேசு. இது அப்படியே கண்டினியூஷன். புரியுதா? சொல்றாரு, நீ உன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினா அதை நீ இழந்துருவ. அல்லேலூயா. பாத்துக்கீங்களா? இவ்வுலகத்தின் ஜீவனத்தை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். என்ன சாப்பிடலாம், ஹெல்த்துக்கு என்ன ஒண்ணும் வந்துடக்கூடாது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்றது தப்பு இல்லை, சாப்பிடுறது தப்பு இல்லை. ஆனா உங்களோட கான்சியஸ் எல்லாம் உலகபூர்வமாவே இருக்கு பாரு. மாம்சீக எண்ணம். வேலை ஸ்தலத்துல அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், கெரியர் growth என்ன, நம்ம யாருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் அதிகமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதை குறித்தியே யோசிப்பாங்க. ஆனா பவுலு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவனுடைய காரியத்தை குறித்தே யோசிச்சார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஜீவனை இழந்து போறவன நிறைய பேர் ரத்த சாட்சியம் மறிக்கிறது இல்லையா? சில பேருக்கு தான் அந்த கிருபை கொடுக்கப்படுது. இப்போ நீங்களும் நானும் இயேசுவின் நிமித்தம் ஜீவனை எப்படி இழந்து போறது? your present worldly life, you are losing that present worldly life for Jesus Christ. Hallelujah. வாலிபர்லாம் நீங்க இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் சினிமா பார்த்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் ஜபத்துல தரித்திருக்க, நீ மட்டும் வேதம் வாசிக்கிற, நீ மட்டும் போன்ல பிரசங்கம் கேட்கிற, மத்தவங்கலாம் போன்ல தப்பான படங்களை பாக்குறான், நெட்ஃபிளிக்ஸ்ல படத்தை பார்த்துட்டு இருக்கான், ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ யூடியூப்ல எந்த தேசத்துல பஞ்சம், எந்த தேசத்துல கொள்ளை நோய், எந்த தேசத்துல வார் நடக்குது, அவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றது சர்ச். அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய உலகபூர்வமான வாழ்க்கையை நீ இயேசுக்காக இழந்து போனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இதோ உன் ஜீவனை நீ இழந்து போகும்போது இதை 100 பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அதை நீ கண்டடைவாய் என்று சொல்லுகிறார். கையில ஊத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. மகனே, நீ ஐயோ மத்தவங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்கண்ணா, ஆனா நீங்க சொல்றீங்க என்ஜாயே பண்ணக்கூடாதுன்றீங்க. என்ஜாய் பண்ணக்கூடாது சொல்ல, உலகபூர்வமான வாழ்க்கையை நீ கலைந்து போட வேண்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழக்கூடாதுன்னு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? உங்க ஆசை, உங்க விருப்பம். சில பேர் வந்து கேட்பாங்க, டிவி பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க இருக்கு? சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்க இருக்கு? திருப்பி அவங்க கிட்ட கேளுங்க, டிவி பார்க்கணும்னு பைபிள்ல எங்க இருக்கு? சிகரெட் பிடிக்கணும்னு பைபிள்ல எங்க இருக்கு? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் செய்யாதன்னு சொன்னதை மட்டும் செய்யாம இருக்கிறது இல்ல, கர்த்தர் செய்யின்னு சொன்னதை மாத்திரம் செய்யணும். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டு இருக்க கூடாது. மன்னாவை இன்னைக்கு உனக்கு தேவையான அளவு மன்னாவை நீ பொறுக்கு அப்படின்னு சொன்னாரா? யார? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல. இவன் என்ன பண்ணா? அடுத்த நாளுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணாத, இன்ஜின நீதிமானா இருக்காது. அல்லேலூயா. உங்ககிட்ட சொன்னதை செய். அல்லேலூயா. do what God says. அல்லேலூயா. ஆமென். do what God says life. ஆமென். 10 நாள் செய்வீங்க, அந்த நபர்கிட்ட பேசாதீங்க, கர்த்தர் சொல்றாரு. 10 நாள் செய்வீங்க, 11 நாள் அவங்கதான் கால் பண்ணாங்க. 10 நாள் நீ பேசலையே, 11 நாள் நீ பேசுற.
உடனே கர்த்தர் அடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அடிக்க மாட்டார். கர்த்தர் அன்புள்ளவர். ஆனா உன் வாழ்க்கையில நீ நிறைய கிருபைகளை இழந்து போவ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அல்லேலூயா. நீ அந்த வீடியோவை பார்க்காத, நெட்ஃபிளிக்ஸ பார்க்காத, அந்த நபரோடு பேசாத, ஜோக் அடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காத, பரியாச உதடுகளோடு நீ திரியாதே. கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் சொல்றாரு. 10 நாள் சொன்ன உடனே 10 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும். 11ஆவது நாள் இந்த எஃபெக்ட் போயிடுது. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து நீங்க உங்க வாழ்க்கையில ஜெபிக்கிறது கிடையாது. புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஓகேவா? அந்த கட்டளைய 10 நாள் செய்யறீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருன்ற ஒரு பயத்தோடு உணர்வோடு செய்றீங்க. 11ஆவது நாள் அந்த உணர்வை இழக்கிறீங்க. அதை செய்யாம மறுபடியும் அதையே செய்றீங்க. ஏன் தெரியுமா? ஐ வில் கிவ் யூ தி சீக்ரெட். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கைகளை ஊத்தி அழுதே சொல்லாமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தான். அவன் மழை பெய்யாதபடிக்கு 3.5 ஆண்டுகள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. கர்த்தர் தான் தீர்க்க தரிசனமா மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாருல எலியா கிட்ட. இவர் ஏன்பா கருத்துள்ளவனா டெய்லி ஜெபம் பண்ணிருக்காரு. கர்த்தர் சொன்ன கட்டளை உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. This is a simple truth but a effective truth. அல்லேலூயா. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க சில பாவங்களை விட முடியாம இருக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா பேசிடுவீங்க. புரியுதா? சில ஆகார்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். எகிப்துல இருந்து வந்த ஆகார், அதை அப்படியே அமைச்சிருக்கணும் பார்வோன் கிட்ட. மறுபடியும் வந்திருக்குது. பழைய வாழ்க்கையின் ஃப்ரெண்ட்ஸ், பழைய வாழ்க்கையின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். எனக்கு வந்துச்சு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டைம் இருக்கா? IPL கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அதை பாக்குறத நான் நிறுத்திட்டேன். ஆவியானவர் பிரத்யட்சமா என்கிட்ட பேசினாரு. IPL கிரிக்கெட் மேட்ச பார்க்காத, அது எனக்கு பிரியம் இல்ல, அது பார்க்காத. ஜனங்களுடைய கண்களை கட்டுகிறதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் IPL. ஜனங்களை திசை திருப்புகிறதற்காகவும், ஜனங்களை பிசாசுக்கு விரோதமா எழும்ப விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் கட்டுகிறதற்காக பயன்படுத்துகிற ஒரு டூல், ஒரு ஆயுதம் தான் IPL கிரிக்கெட் மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ், கமர்ஷியலைஸ்ட் ஸ்போர்ட்ஸ். புரியுதா? இப்போ அதை நான் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு ஒரு நாள் வருது. இந்த நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுறாங்க, டோனி ஆடுறாங்க, இவர் ஆடுறாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அந்த வின் பண்ண மேட்சை பார்க்கணும். அந்த ஹைலைட்ஸை மட்டும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ஆவியான தெளிவா சொல்றாரு, தம்பி ஹாட் ஸ்டாரை லோட் பண்ணாத, பார்க்காத அப்படின்னு சொல்றாரு. அபிஷேகம் கிடைச்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் பேச்ச மீறி நான் என்ன பண்றேன்? அதை பார்க்கிறேன். புரியுதா? பார்த்து முடிச்சுட்டேன். கர்த்தர் அடிக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு அது பழைய மாதிரி இல்லை. ஜபம் வருது, அந்நிய பாஷை வருது, எல்லாம் வருது. ஆனா என் ஆள் மனசுல தெரியுது, இல்ல, கர்த்தரோடு எனக்கு இருந்த அந்த அன்பு, அந்த அன்பின் ஏக்கம், அந்த ஐக்கியம், அது எங்கேயோ குறைஞ்சிச்சு. கைகளை விட்டு சொல்லாமா? உன் வாழ்க்கையில நீ ஐக்கியத்தை இழந்துட்டீன்னா, என் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை இழந்து போற. நீ எதை இழந்தாலும் இழக்கலனாலும் ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஆமென். அதை இழந்துட்டா மத்த எல்லாம் இருந்தும் வேஸ்ட். உங்களுக்கு ஆவியின் வரங்கள் இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், ஊழியம் இருக்கலாம், கீபோர்டு இது இருக்கலாம், கிட்டார் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம், நீங்க பெரிய பாஸ்டரா இருக்கலாம். தேவனுக்கு உங்களோடு இருக்கிற ஐக்கியம் அதை நீங்க இழந்துட்டீங்கன்னா நீங்கள் நிர்வாணிகள் சொல்லுவார். இவ்வளவு அசிங்கமா இருக்கும்ல. நிர்வாணமா நீங்க போறீங்க, ஆவிக்குரிய நிர்வாணம் உள்ள இருக்கு. தேவனோடு நீங்க உறவை இழந்தீங்கன்னா ஆதாம போல நீங்க நிர்வாணிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உறவை கட் பண்ணி விட்டுருவான் பிசாசு. எச்சரிக்கை. அல்லேலூயா. நீங்க அற்புதம் செய்வீங்க, அடையாளம் செய்வீங்க, உங்க மூலமா ஆவியான செயல்படுவாரு, எல்லாமே நடக்கும். ஆனா உறவு கட் ஆயிடும். ஆமென். சிம்சோன் அந்த பிணத்தை தொட்டான்.
அப்பவும் அடையாளம் அற்புதம் எல்லாம் நடந்துட்டு தான் கொஞ்ச நாளைக்கு. அல்லேலூயா. வந்துதான் இல்லையா? 30 பிணத்தை தொட்டு அதுல இருந்து வஸ்திரத்தை உருவி கொண்டு போய் கொடுக்குறான். அப்பவும் அற்புதம் அடையாளம்னா நடக்குது. அடுத்து நரிகளை பிடிக்கிறான், சண்டை போடுறான், எல்லாம் பண்றான். நல்லா கவனிங்க. வரவை இழந்துட்டான். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், நல்லா ஓடிட்டு இருக்க ஃபேனை ஆஃப் பண்ணீங்கன்னா உடனே நிக்காது. கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாள் ஊழியம் ஓடும், கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா ஆள் மனசுல தேவனோடு உங்களோடு கூட இருக்கிற உறவு அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வீட்டு பார்க்க வேண்டும். உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். சில பேர் அந்த உறவே இல்லாம ஓடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஆனா சண்டே சர்வீஸ் சும்மா போயிட்டு வருவாங்களே தவிர அவங்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவுமே இருக்காது. பிதாவோடு இயேசு உறவு கொண்டவரா இருந்தார். அல்லேலூயா. வந்து எந்த பேதுருவும் எந்த சர்ப்பும் உள்ள நுழைய முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவனோடு உறவு உள்ளவர்களா நீங்க இருக்கணும். தேவ சமூகத்து பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து பலிபீடத்தை கட்டணும். பிசாசு பலிபீடத்தை இடிக்கிறதுக்குன்னே ஆயத்தமா இருப்பான். சம்பலாத்தும் தொபியாவும் அதுக்காக தான் ஆயத்தமா இருப்பான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பலிபீடத்தை நீ கட்டி செப்பனிட்டு அதை எச்சரிக்கையோடு காத்து கொண்டு நீ உன்னையே பலியாய் கொடுக்க வேண்டும் இந்த பலிபீடத்துல. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாம பேசும்போதே நாய் பாக்குற பின்மாற்றத்தின் ஆவி. தேவ சமூகத்தை உங்க வாழ்க்கையில இருந்து பிசாசு தூக்கிடும். பாருங்க, உங்களால பழைய மாதிரி ஜெபிக்க முடியாது. ஏதோ சின்ன கெட்ட வார்த்தையை பேசுறீங்க, சின்னதா கோவப்பட்டுருவீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா சில நேரத்துல கோவப்பட்டுருவீங்க. அந்த கனெக்ஷன் கட் ஆயிடும். கவனிச்சு. அதுக்கப்புறம் நீங்க உடஞ்சி உருமாற்றி கிருபையெல்லாம் இழந்து மறுபடியும் கத்திரிட்ட கெஞ்சி கூத்தாடி வரணும். வேஸ்ட் பண்றீங்க, இடறி விடுறீங்க. ஓட்டத்துல ஸ்பீடு அப்பதான் எடுக்கிறீங்க. ஸ்பீடு எடுக்குமோ அது ஒரு இடரல் வருது, கீழே விழுந்துரு. எவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஆவிக்குரிய பிரகமா அது ஒரு பெரிய காரியமே இல்லாதபடிக்கு இருக்கு. ஆனா நீங்க உணர்வடையணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒரு 500 மீட்டர்ஸ் டேஷ், இல்ல 1000 மீட்டர்ஸ் டேஷ், இல்ல 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. 10 பேர் ஓடுறான், ஒத்த இடறி விழுந்துட்டான்னு வச்சு, எல்லாரும் எப்படி சரிமா சவுண்ட் கொடுப்பாங்க ஆடியன்ஸ்ல? அப்படி சவுண்டு கேட்கும். விழுந்துட்டான், ஏஞ்சி ஓட போறான், என்ன இதுல இருக்கு? விட்டான், ஸ்பீட விட்டான். திருப்பி அவன் ஏஞ்சி வரத்துக்குள்ள அவன் தான் போய் அடிச்சிருப்பான் போல. புரியுதா? ஒரு வாட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் கூட இருக்கக்கூடாது. உசைன் போல்ட் அவ்வளவு ஸ்பீடு. ஜமைக்கா நாட்டை சேர்ந்த உசைன் போல்ட் எல்லாருக்கும் தெரியும். ஃபாஸ்டஸ்ட் மேன் தி வேர்ல்ட். ஒரு வாட்டி இவர்தான் வின் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வழி இல்ல, சரி ஆடலாம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓடுறாங்கன்னா ஒரு மேட்ச்ல. அது ரொம்ப பெரிய ஒலிம்பிக்லாம் கிடையாது, சும்மா நார்மல் குவாலிஃபயர் மேட்ச். இவர் நல்லா ஓவர் கான்பிடென்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த பேர் என்ன, அந்த டெரைன் எது சொல்லுவாங்க, அந்த கிரவுண்ட செக் பண்ணல ஒழுங்கா உசைன் போல்ட். அந்த கிரவுண்டுக்கு சேராத ஒரு ஷூஸ போட்டுக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, அந்த கிரவுண்டுக்கு சேராத ஒரு ஷூ. அந்த ஷூ போட்டா வழுக்கும் கிரவுண்டு, ஓகேவா? அப்படி வழுக்கிற மாதிரி ஒரு ஷூவை உசைன் போல்ட் போட்டார். ஒரு நிர்விசாரமா பாத்துக்கலாம், நம்ம தானே ஜெயிக்க போறோம், எல்லாருமே சொல்றாங்க, சென்ஷன் எல்லாருக்குமே தெரியும் நான் தான் ஜெயிக்க போறேன், எதுக்கு அப்படின்ற ஒரு நக்கல், ஒரு நிர்விசாரம் தான். இந்த வசனம் தானே, மத்தேயு 16 தானே, இது தெரியாம அங்கதான் விட்டுருவேன். நீ கர்த்தர் சூப்பரா உனக்கு ஒரு வசனத்தை கொடுத்துருப்பாரு, அங்கதான் விட்டுருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. கவனிங்க, தப்பான ஒரு ஷூவை போட்டதுனால ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஸ்பீட் அவர்கள் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஓடுறாரு, ஆனா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஸ்பீட் அவர்கள் எடுக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறார், ஸ்லிப் விழல, ஸ்லிப் முடிஞ்சிச்சு. இவர் செகண்ட், வேற ஒருத்தன் ஃபர்ஸ்ட். பாத்தீங்களா? ஒரு ஸ்லிப் போதும், விட்டுருவேன், பந்தய பொருளை விட்டுருவேன், ஒரு ஸ்லிப் விட்டுருவேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஸ்லிப்புக்காக தான் பிசாசு சில நேரத்துல நீ டெஸ்ட்ராய் ஆகணும்னு நினைக்கிறான், கரெக்ட் தான். டெஸ்ட்ராய் பண்ண முடியல, நீ விழத்தள்ள முடியலன்னா ஒரு சின்ன ஸ்லிப்
அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், யாரெல்லாம் இருக்கீங்க? அசாமுக்கு ஊழியத்துக்கு போனோம். வல்லமையா கர்த்தர் செயல்பட்டார். 2 டீமா கர்த்தர் பிரிச்சாரு. 2 சைடும் பயங்கரமா யுத்தம் நடந்துச்சு. வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. வல்லமையான ஊழியம். பிசாசு அடி வாங்கினதை பார்த்தோம். பிசாசுகள் ஓடினது. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்துச்சு. நிறைய பேர் ஆவியில திடப்பட்டாங்க. அங்க இருக்கிற மிஷினரிகள்லாம் திடப்பட்டாங்க. அங்க இருக்கிற பாஸ்டர்கள், இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஊழியத்துல அவர்கள் திடப்பட்டாங்க. நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டிக்கா கர்த்தர் பேசினாரு. அவளுடைய வாழ்க்கையில இருக்க காரியங்கள் எல்லாம் சொல்லி அதனுடைய சொல்யூஷனை சொன்னாரு. ஊழியம் எல்லாம் எப்படி வளரும் அப்படின்ற தீர்க்க தரிசனம் சொன்னா நிறைய அற்புத அடையாளம் நடந்துச்சு. நல்லா கவனிங்க. அதை முடிச்சிட்டு ட்ரெயின்ல ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட், வேற வேற சீட், ரொம்ப கலைஞ்சி கலைஞ்சி சீட் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு 2 ட்ரெயின் எடுக்கணும். ஒரு ட்ரெயின் நைட்டு டிராவல் பண்றோம். யாரும் சரியா ஜெபம் பண்ணல. வருத்தத்தோட சொல்றேன். ஒரு நைட் டிராவல் பண்ண வேண்டிய அந்த ட்ரெயின்ல 2 ட்ரெயின் எடுக்கணும். யாரும் சரியா ஜெபம் பண்ணல. கவுஹாட்டிக்கு வரணும். யாரும் சரியா ஜெபம் பண்ணல. அந்த நைட் எப்பவுமே எங்க நைட் பிரேயர் தான் ஃபயரா இருக்கும். ட்ரெயின்ல எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால எங்களால சேர்ந்து ஜெபம் பண்ண முடியல. தனி ஜெபமும் நிறைய பேர் பண்ணல. அந்த நைட் ஜெபம் பண்ணல பாருங்க. பிசாசு செகண்ட் ட்ரெயினை 18 ஹவர், நாட் 1 hour 2 hour, 18 ஹவர் டிலே பண்ணான். ஜெபம் பண்றேன், பாஸ்டர் கிட்ட சொல்றேன். என்ன சொல்றான்னா, 18 ஹவர் டிலே பாஸ்டர் ட்ரெயின். 18 ஹவர் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காரணும். ஜெபிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. 18 ஹவர் வேஸ்ட் பண்ணணும். எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியாது அந்த 18 ஹவரை. நிறைய பேர் லீவ் போட்டு வந்திருக்காங்க. எக்ஸ்டர்ன் ஆகும் லீவ். ஏதோ ஒரு சேதத்தை கொண்டு வரான் பாருங்க. ஒரு ஸ்லிப், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஊழிய முச்சாச்சு, இழப்ப கொண்டு வருவான். எங்களுக்கு கார் எடுத்துட்டு வந்தோம். ஒரு இடத்துல கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பண இழப்ப கொண்டு வந்தான் எங்களுக்கு. பிசாசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா இதெல்லாம் கர்த்தர் குளோரியா மாத்திருவாரு, எனக்கு தெரியும். எதுவுமே வேஸ்ட் கிடையாது. பணம் இழப்போ இல்ல அங்க இருந்து நாங்க டைம் ஸ்பெண்ட் அந்த இடமோ, அது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நல்லா கவனிங்க. அந்த இழப்ப பிசாசு கொண்டு வருகிறதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருக்கான். ஊழியம் முடிஞ்சிச்சுப்பா, அஸ்ஸாம்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு வரணும். அவன் ஈஸியா வர வேண்டியதுதானே? விட மாட்டான், விடவே மாட்டான். ஜெபிக்க விட மாட்டான், தடை பண்ணுவான். இடரல கொண்டு வந்து போடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. He will not sleep. மனிதர்கள் தூங்கின போது, when men slept, he came. நீ தூங்கும் போது வந்து உன் இதயத்துல, உன்னுடைய நினைவுல இதை வச்சிருக்கும். இதயம் வச்சிருக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு டைம் இல்ல, ஆனா கர்த்தர் உங்களோடு கூட ஒன்று சொல்ல விரும்புகிறார். நல்லா கவனிங்க. If he is not able to destroy, he will delay. பிசாசால உங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியலன்னா அவன் உங்களை டிலே பண்ணுவான். உங்க ஓட்டத்தை ஸ்பீடா ஓட விட மாட்டான், டிலே பண்ணுவான். டிலே பண்ணானா இல்லையா? என் கூட வந்து எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. டிலே பண்ணுவான், டைமை வேஸ்ட் பண்ண வைப்பான். ஆமென். ஆனா ஒரு கிருபை பாருங்க, அந்த டிலேலயும் நாங்கள் மனமடிவாக, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் படி ஆவியானவர் இதுல ஏவுறது. வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இறுதியின் விடுதலை பெறும்னு சொல்றாரு. வாசிக்கலாமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைவதில்லை. அல்லேலூயா. மனமுறிவு இல்லை எங்களுக்கு. அல்லேலூயா. கலகம் அடைகிற மாதிரி சூழ்நிலை, மனமுறிவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்னா எங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு இடத்தை அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்துல அந்த ஸ்திரீக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி வச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு லவுஞ்ச் கிடைச்சது அந்த இடத்துல. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, இந்த கவுஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல 18 ஹவர் டிலே. கடைசியில பார்த்தா 18 ஹவர்னு சொன்னாங்க, 24 மணி நேரம் டிலே. ஒரு ட்ரெயின் 24 மணி நேரம் டிலே ஆகி வருதுன்னா பாத்துக்கோங்க. பாஸ்டர் கிட்ட நான் அந்த டிலே ஆகுது பாஸ்டர்னு பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு அந்த ஸ்பிரிட்ட பாக்குறேன். அந்தரபிலேஷன் ஒரு ஸ்பிரிட். அப்பா, அந்தரபிலேஷன் ஸ்பிரிட் ஒரு ட்ரெயினை டிலே பண்ண முடியும்.
புரியுதா? ஆளுகை பண்ற ஸ்பிரிட். இயேசு படகுல ஏறி அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி கூப்பிட்டு அக்கறைக்கு போகும்போது புயல் வருது. இயேசுடைய வார்த்தை இருக்கு, அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லிட்டாரா? வான்னு சொன்னோன்னா கடல் மேல நடந்தானா பேதுரு? அதே மாதிரி அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு தானே கூப்பிட்டாரு. அப்ப எப்படி புயல் வந்துச்சு, காத்து வந்துச்சு? எதிர்க்க போய் கரையில போய் நின்னா லேகியோன் பிசாசு. இந்த லேகியோன் அது இயேசு மீட் பண்ணிடக்கூடாதுன்றது தடை. பிசாசு பாருங்க என்னென்ன காரியங்கள். யோபுவின் நாட்கள்ல வானத்துல இருந்து அக்கினி வந்து யோபுவின் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாம் செத்து போதாங்க தெரியுமா? தேவனா அக்கினியை கொண்டு வந்தாரு, பிசாசு கொண்டு வந்தான். சரியா? அல்லேலூயா. பிசாசு இதெல்லாம் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆளுகையின் வல்லமையை கொண்டு செயல்படுத்துகிறான். அது ஒரு டீப்பா நான் உங்களுக்கு ஒரு நாள் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. நாங்க அது லவுஞ்சில இருந்தோம், ஏசில இருந்தோம். கர்த்தர் கிருபையா அதோடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சாரு பாருங்க. நல்ல தேவன். அல்லேலூயா. 3 வேளை சாப்பாடு. ஆமென். யாரும் எங்கேயும் சண்டை போடல. அந்த லவுஞ்சில இந்திக்காரங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பார்த்துட்டு, எப்படி நீங்க 50 பேரும் சண்டை போடாமயே இருக்கீங்க? ஒரு ஒரு கேர்ள் வந்து ரெஸ்ட் ரூம் போனா 3 கேர்ள்ஸ் கூட போறீங்க. கூடவே வரீங்க. சமாதானமா இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அங்க இருக்கிற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் உங்கள பார்க்கறதுக்காக நானு காலையிலேயே சீக்கிரமா நீங்க போயிட போறீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்தேன் உங்கள பார்க்கறதுக்காக. லாஸ்ட் டே சொல்லுது அந்த பொண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் நாங்கள் போகிற இடம்லாம் கிருபை வச்சாரு. அல்லேலூயா. ஆமென். இருக்கிற மிஷனரிகள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க சொல்ற சாட்சிகள்லாம் எங்களோட சாட்சிய விட அது அந்த எங்களோட சாட்சிக்கு ஈக்குவலா இருக்கே. அந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையா உங்க வாழ்க்கையில செயல்பட்டு இருக்காரு. கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது செயல்படும். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. கலகம் அடைந்தாலும் மனம் முறிவு அடைவதில்லை. இட் இஸ் நாட் அ டிலே. இட் இஸ் த இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். அல்லேலூயா. வாழ்க்கையில அது டிலே மாதிரி இருக்கலாம். அதனாலே சாமுவேல் பிறக்கத்துக்கு டிலேவா இருக்கலாம். ஆனா நம்ம சாமுவேல் பிறகும் போது தேசங்கள் அவனை பார்க்க வரும். ரபாலா ஷாக்கா தலாபா இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வந்த சாமுவேல். அல்லேலூயா. இஸ்ரவேலை விட்டு மகிமை இழந்து போய் பெட்டி போயிடுச்சு. பெட்டியை மறுபடியும் சாமுவேல் கொண்டு வரான். ஆக்கிய தாலாபா கலாபா மகனே சாமுவேலை பிறப்பிக்க வேண்டும். ஆமே சாமுவேலை பிறப்பிக்க வேண்டும். வாழ்க்கையில நிறைய காரியங்கள் டிலேவா இருக்கலாம். இந்த இடரல்களை தள்ளு, இந்த பாரத்தை தள்ளிவிடு, இந்த பாவத்தை தள்ளிவிடு. சில பேதுருகள் உங்களுக்கு வந்து உதவி செய்யற மாதிரி வரலாம். அவர்கள் உங்க வாழ்க்கையில வந்துட்டு தேவ சித்தத்துக்கு விரோதமா உங்களை திருப்ப முயற்சி செய்யலாம். இயேசுவை போல எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. ஜீவனை வெறுங்க. இப்பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை வெறுங்க. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தை வெறுத்தவர்கள் எனக்கு லக்ஸுரி கார் வேணும், எனக்கு லக்ஸுரிஸா இருக்கிற இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா பயங்கர இதுவா இருக்கிறது இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் கேக்குது. அல்லேலூயா. பட் கிறிஸ்துவின் மனவாட்டி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆமென். மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவளாய் பரிசுத்தமாய் கரைத்திரை இல்லாதவளாய் இருக்கு. பாபிலோன் எனும் வேசிதான் ரத்தாம்பரத்தை உடைத்துக் கொண்டு ஆடம்பரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். எச்சரிக்கையா இருக்கும். அல்லேலூயா. ஆடம்பரத்தையும் சுகபோகத்தை விரும்பாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருலாம். அன்பு தேவனே துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே நோக்கி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுது. கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. கடலை ஆளுகை செய்கிற போர்க்கீசின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால தீபிடிச்சு ஏறி பொல்லாத சர்பத்தினால் ஏறி இயேசுவின் நாமத்தினால ஏரி பாதே பெலேபா காலாபா பின்தொடர்ந்து வந்த பொல்லாத ஆவி, பொல்லாத கடற்கரையிலிருந்து பின்தொடர்ந்து வந்த பொல்லாத போர்க்கீசின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வெட்டுகிற மாதாலா பாடா பா டூதாடா பாடா தாடா பாலா பாடா தாடா பா ரபட்டக்கு சபிக்கிற பொல்லாத சர்பத்தின் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால சபிக்கிற வேதேடே காடா காதாடா அப்பா கர்த்தரை நோக்கி கேளுங்கப்பா. அப்பா என் வாழ்க்கையில எதெல்லாம் இடரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாத்துங்கப்பா. அதெல்லாம் மாத்துங்க. என் வாழ்க்கையில சிலது தடையா இருக்குப்பா. அதை உன் மண்டையில ஒப்பு கொடுக்கிறேன்.
இந்த தடைகளை உடைங்க. ரபேலே ஷேக்கா பாகா டபரபலா ஷேக்கா படதுடா பகலபா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படிய முடியல பிதாவே. அதற்காக நீ செபி. அதற்கு நான் கீழ்ப்படியணும் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யன்னு கேள். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது உங்களை குறித்து பரிதவிக்க கூடியவராய் இருக்கிறார். உதவி செய்கிறவராய், சோதனை நாட்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ருபாலா தோராபா எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுகிறதுல என்று கத்து சொல்லுகிறார். பலமான யுத்தம் நடைபெறட்டும். தூமாஷுக்கு விரோதமா இந்த இரவு யுத்தம் பண்ணு. பின்மாற்றத்தின் ஆவி, எல்லா நாய்கள் எரியட்டும். பின்மாற்றத்தின் ஆவி, கக்கினதுக்கு திரும்புகிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி, எரி. நாயின் ஆவி எரியட்டுமா. தேபேலே பாலாபா, பண்ண காரியத்தையே மறுபடியும் பண்ணுகிற ஆட்கள் பேலேபாராதாலாபா, ஏறி தீபிடிச்சு எரி பேத்தேரி பாலா கட கதட கதட கதடபா செயல்படும். இந்த தடைகள் உடையிட்டன் கத்தாவே. துதி கன மகிமெல்லாம் தருகிறேன். ஜீசஸ் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. சில காரியங்களை ரொம்ப ப்ராஃபிட்டிக்கா சொன்னதை நல்லா உணர முடிஞ்சது. அந்த காரியங்களை மறுபடியும் கேளுங்க. அது பதிந்துச்சுன்னா அதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களால செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய கட்டளை உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். செய்ய முடியாம இருக்கும்போது அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எலியா மாதிரி 3.5 ஆண்டுகள் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த காரியம் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.